أشهد أن لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமான எல்லாம் வல்ல ஏகநாயன் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் அகிலத்தின் அருள் கொடை அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம நபித்தோழர்கள் ஏனைய நல்லடியார்கள் இங்கே குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளை, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் முதற்கண் வசியத்து செய்து கொள்கின்றேன். வல்ல அல்லாஹுவை அஞ்சியவர்களாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நாமெல்லாம் கொண்டு வரப்பட்டு அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் பெறக்கூடியவர்களுடைய வரிசையிலே இடம்பெற்று அல்லாஹ் நல்லோர்களுக்காக வேண்டி தயார்படுத்தி வைத்திருக்கின்ற மாபெரும் பாக்கியமான சொர்க்கம் என்கின்ற பேரின்ப பாக்கியத்தை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு வல்ல அல்லாஹ் நம்மீது வைத்திருக்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் கடமை உணர்வோடு இங்கே நாம் குழுமிருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றருள்வானாக. அதற்குண்டான முழுமையான நற்கூலியை மறுமையிலே நமக்கு தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய ஜும்மா உரையிலே
நாமெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட விஷயம் அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆனும் குர்ஆனிய சமூகம். குர்ஆனும் குர்ஆனிய சமூகம். இந்த தலைப்புல நம்ம குர்ஆனுடைய ஒளியில சில விஷயங்களை நாம் தெரியவிருக்கின்றோம். ஒவ்வொரு ஜும்மாவிலும் நாம் மார்க்க சம்பந்தப்பட்ட அறிவுரைகளை, போதனைகளை குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே நாம் தெரிந்து நம்முடைய அறிவை நாம் பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் எதை செவியேற்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமுல்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த ஜும்மாவுடைய உரைகள் எல்லாம் மார்க்கம் நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். இதன் வாயிலாக இஸ்லாமிய சமுதாயம் குர்ஆனுடைய வசனங்களை தெரிய வேண்டும். அந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை தெரிய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறிவதற்குரிய ஒரு அரிய வாய்ப்பாக இந்த ஜும்மா குத்பாக்களை இந்த சமுதாயம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதோ இல்லையோ, பயன்படுத்த வேண்டும். ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த சமூகம் அதை பயன்படுத்துகிறதா என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன தலைப்பு போன்று அல்லாஹ்வுடைய வேதமான பரிசுத்த குர்ஆன், அந்த குர்ஆனுக்கும் இஸ்லாமிய சமூகக்கும் குர்ஆனிய சமுதாயம் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த சமூகத்துக்கும் இடையிலே உள்ள உறவு என்ன? எப்படிப்பட்ட உறவு இருந்தால் அந்த குர்ஆனுக்கும் அந்த குர்ஆன் எங்களுக்குரியதுதான் என்று பெருமை பேசக்கூடிய அந்த சமூகத்துக்கும் இடையில எப்படிப்பட்ட உறவு இருந்தால் அந்த சமூகத்துக்கு குர்ஆனிய சமூகம் என்று சொல்லப்படும்? தெரியணுமா வேண்டாமா? நம்மெல்லாம் குர்ஆனிய சமூகம். அதாவது குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஏற்றிருக்கக்கூடிய சமுதாயம். குர்ஆன் அல்லாஹ்வால் அருளப்பட்டது. இது மனித வாக்கல்ல. இந்த குர்ஆன் அருளப்பட்டதனுடைய நோக்கம் மனிதன் நேர்வழி பெற வேண்டும். படைத்த அந்த இறைவனுடைய வழிகாட்டுதல் என்ன என்று அறிய வேண்டும். அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஒரு இஸ்லாமியுடைய நம்பிக்கை. இஸ்லாமியர்களாகிய நம்மை பொறுத்தவரையிலே ஆழமாக நம்புகிறோம், இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதமாக யார் ஏற்கவில்லையோ அவன் இஸ்லாமியன் அல்ல, இஸ்லாமிய மார்க்கத்திலே இருப்பதற்கு தகுதி அல்ல. இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதுதான். இந்த குர்ஆன் அடிப்படையிலே வாழ்ந்தால்தான் நாம் ஒரு உண்மையான முஸ்லிமாக ஆக முடியும். இந்த குர்ஆன் அடிப்படையிலே, அந்த குர்ஆன் சொல்லுகின்ற போதனைகளின் அடிப்படையிலே கடைபிடித்து வாழ்ந்தால்தான் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக நாம் மாற முடியும். அந்த குர்ஆனுடைய போதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்தால்தான் நாளை மறுமையிலே நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். குர்ஆன் எதையெல்லாம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்கள் என்று நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறதோ அந்த காரியங்களில் இருந்தெல்லாம் நாம் விலகி நடந்தால்தான், விலகி வாழ்ந்தால்தான் நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும். இதெல்லாம் நம்புறோம்ல? இப்படித்தானே நம்புறோம். குர்ஆன் தான் சொல்லுது. எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த சமூகம் நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்த இந்த
அறிவுரைகள், இந்த விஷயங்களின் அடிப்படை எதை ஆசைப்படுகிறதோ இந்த சமூகம், எந்த சொர்க்கத்துக்கு நாம் போக வேண்டும் என்று இந்த சமூகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஆண்களும் பெண்களும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எங்களுக்கு சொர்க்கத்தை தான் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ, அந்த சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தேவையானவற்றை சமூகம் செய்கிறதா, செய்துவிட்டு கேட்கிறதா, அதை செய்யாமலே கேட்கிறதா? சொர்க்கத்தை இந்த சமூகம் கேட்கிறது, கேட்க வேண்டும். ஆனால் சொர்க்கத்தை கேட்கக்கூடிய இந்த சமூகம் தங்களை அதற்கு தகுதி உடையவர்களாக ஆக்கி கொண்டு, யா அல்லாஹ், நீ சொர்க்கத்துக்கு போகக்கூடியதுக்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் நீ சொல்லியிருக்கிறாயோ அதையெல்லாம் நான் சரிவர செய்து விட்டேன். சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேரதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை நான் செய்து விட்டேன். நீ எனக்கு சொர்க்கத்தை தந்துடு. நான் எந்த குறையும் வைக்கவில்லை. நீ தான் தர வேண்டிய வேலை உனக்கு தான், நீ எனக்கு தந்து விடுயா அல்லாஹ் சொல்லி கேட்டா, ஓகே அல்லாஹ் தரா சொல்லா, சரி என்னுடைய அடியா நான் சொன்ன காரியங்களை எல்லாம் செய்துத்தான், நான் என்ன கடமைகளை எல்லாம் அவனுக்கு கொடுத்து அந்த கடமைகளை நிறைவேற்றி விட்டான். எதையெல்லாம் கூடாது என்று சொன்னேன்னா அதையெல்லாம் தன் வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு அவன் அதை விட்டு தவழ்ந்து நடந்து விட்டான் என் அடியார். அதனால என்னோட கெஞ்சி கேட்கிறான், அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுத்து விடு, மன்னித்து விடுவேன், சொர்க்கத்தை கொடுத்து விடுவேன், போ நீ சொர்க்கத்துக்கு போ. இப்படி அல்லாஹ் சொல்ல வேண்டும் நமக்கு. அந்த தகுதி எல்லாரிடத்திலும் இருக்கிறதா? அடித்து சொல்ல முடியுமா? அந்த சமூகம் குரானிய சமூகம், குரான் எனக்குரியது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள் அன்பு சோர்களே. குரான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பியிருக்கக்கூடியதா? அந்த குரானோடு எந்த அளவுக்கு நாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம்? அந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை, கட்டளைகளை, ஏவல்களை, விளக்கல்களை எந்த அளவுக்கு நாம் நேரடியாக புரிந்திருக்கிறோம்? இன்னும் சொல்ல போனால், எந்த பரிசுத்த குரானை அல்லாஹ்வுடைய வேதம் என்று மனப்பூர்வமாக நாங்கள் நம்பியிருக்கிறோம், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறதோ, அந்த சமூகத்தில் பெருவாரியானவர்களுக்கு அந்த குரானை பார்த்து கூட ஓத தெரியாமல் தான் இன்றளவும் இருக்கிறார். இன்றைய தேதி வரை இருக்கிறது. இதை ஏற்றாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, சமூகத்துடைய யதார்த்த நிலை, குறிப்பாக மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் இருக்காங்களா இல்லையா? சும்மா பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள், பொருளாதாரத்திலே கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், அன்றாட காட்சிகள், இவர்கள் வேண்டுமானால் தங்களுடைய பிள்ளைகளை நீ போடா, போய் குரானை படிப்பா, குரானை ஓதிட்டு வா, மதரசாக்கு போ, அதை போ, உங்க கூடிய ஒரு நிறைய பார்க்க முடியை தவிர, மேல்மட்டம் என்று இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் சமூகத்தில் முக்கிய பிரமுகர்கள், சமூகத்தில் அந்தஸ்துக்குரியவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நம் சமூகத்தில் குரானோடு தொடர்புடைய பிள்ளைகளாக பால பருவத்திலிருந்து அவர்கள் மாற்றப்படுகிறார்களா, சொல்லிக் கொடுக்கப்படுகிறார்களா? அதிகமாகவும் இல்லை. ஏதோ இந்த விழிப்புணர்ச்சி ஏற்பட்ட பின்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேரளவிலே அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர, உணர்வு பூர்வமாக ஆசையோடு அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீதுள்ள பாசத்தோடு, அதை என்னுடைய பிள்ளை நான் புரிய வேண்டும், அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் என் பிள்ளைகளும் புரிய வேண்டும் என்கின்ற என்ன உணர்வோடு இந்த சமூகம் அந்த குரானை பயன்படுத்துகிறதா? இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கிறதா? இல்லை, இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் இல்லை? தன்னை முஸ்லிம் சமூகம் என்றல்லவா சொல்லுகிறார்கள். முஸ்லிம் சமூகம் என்றால் என்ன, இஸ்லாமிய சமூகம் என்றால் என்ன, முதல்ல அது தெரியணும். இஸ்லாமிய சமூகம் என்றால் ஒரு ஜமாஅத்தில் எல்லாரும் ஒரு பகுதியில், ஒரு ஏரியாவில் எல்லா முஸ்லீம்களா இருக்கிறாங்க, அந்த பகுதியில நானும் இருக்கிறேன் என்று அங்க குடியிருப்ப முஸ்லிம்கள் வாழக்கூடிய குடியிருப்ப ஒரு அங்கமாக
நம்ம வாழ்ந்து விட்டால் முஸ்லீமாக ஆகிவிட முடியுமா? அல்லது ஒரு ஜமாஅத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஜமாஅத்துல நானும் என்னுடைய பதிவேடு அங்கே இருக்கிறது, கல்யாணத்துக்கு நோட் புக் தருவாங்க, செத்து போனா என்னை தூக்கிட்டு போய் அடக்குவாங்க, அதனால நான் முஸ்லீம். நீங்க அதான கதை, இப்படித்தானே இருக்கிறது. அப்படி இருந்தால் முஸ்லீம் ஆகிட முடியுமா? அப்ப ஒரு முஸ்லீமுக்கு இலக்கணம் அதுதானா? ஒரு முஸ்லீமுக்கு அளவுகோல் இதுதானா? இன்னைக்கு அதான் அப்படிதான் இருக்கிறது. அதனால் தான் இந்த சமூகம் குரானிய சமூகம் என்று சொல்ல முடியாது. குரானுக்கு அப்பாற்பட்ட சமூகமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை அலசி பார்த்தால் எல்லாமே இதற்கு குரானுக்கு மாற்றமாக இருக்கிறது, குரானுடைய போதனைகளுக்கு மாற்றமாக இருக்கிறது. இதில் விதிவிலக்கு ஒன்று பேர் இருக்கலாம், அல்லாஹ் ஆயிரம், அவரவர்களுக்கு தான் தெரியும். யார் யார் நான் குரானோடு தொடர்புடையதாக இருக்கிறேன், நான் குரானுக்கு உடைய போதனைகளுக்கு எதுவும் மாற்றம் செய்யவில்லை, நான் என்ன அளவிலே செய்கிறேன், என்னுடைய குடும்ப அளவிலே, என்னுடைய பிள்ளைகள் அளவிலே நான் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று அவர்கள் செய்வார்களானால் அது அவர்களுக்கு நல்லது. அவர்கள் சரியான இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள். குரானிய சமூகம் என்று சொல்வதற்கு தகுதியானவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். மறுமையில் அதற்கான நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுப்பான, அதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த சமூகத்தை ஒரு கண் ஒரு அலசி பாருங்கள். வாழ்க்கையே குரான் தாங்க அன்பு சோழர்களே. குரான் இல்லாமல் இருந்தால், குரானுடைய போதனைகள் இல்லாமல் இருந்தால் அவன் இந்த உலகத்துல வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அவன் வாழ்க்கையை நாசம். அவனிடத்திலே கோடி கோடியாக குமிஞ்சிருக்கலாம், வாழ்வதற்கு பெரிய பங்களாக்கள் இருக்கலாம், போவதற்கு உயர்ந்த வாகனங்கள் இருக்கலாம், சொத்துக்களை சேர்த்து வைக்கலாம், என்ன பிரயோஜனம்? நம்முடைய வாழ்க்கை சீராகவில்லையா? சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த பாதையிலே, குரான் காட்டிய வழியிலே நாம் செல்லவில்லை என்றால் எல்லாமே சீரழிவுதான், எல்லாமே போக்கு. நாளைக்கு மறுமையில விரலை கடிக்க வேண்டியதுதான். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? மறுமையிலே வந்து நிற்பார்கள், கையை கடித்தவர்களாக வருவார்கள். யோமய அல்லாஹ் மாலா எதேஹி யகூலு யா லைத்தனி இத்தகல்து மா ரசூலி சபீலா யா வைலத்தா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா. குர்ஆன் சொல்லுது அன்பு சோழர்களே, நாளை மறுமையில வருவார்கள் இந்த கேசுகள். குரான் என்றால் என்னவென்று தெரியாதுங்க. சும்மா குரானத்துக்கு கல்ல மொச்சிட்டு போறதோ அல்ல சும்மா எழுந்துட்டு என்னமோ வாசிட்டு போறதோ இல்ல, அதல்ல. குரான் நமக்கு வழிகாட்டும், உலகத்தில் உள்ள அத்தனைக்கும் வழிகாட்டும். அது வழிகாட்டாத எதுவுமே கிடையாது. இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி இல்லதி ஹி அக்வம் வ யுபஷ்ஷிருல் முஃமினீன் الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا وأن الذين لا يؤمنون بالآخرة أعتدنا لهم عذابا أليما. الله أكبر. குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் தன்னை பற்றி பேசுகிறது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்னது குர்ஆன்? யார் தெரிஞ்சு வைத்திருக்கிறார்கள்? அதை தெரிவதற்கு நேரம் இருக்கிறதா? அதை தெரிவதற்கு டைம் இருக்கிறதா? காலையில் முடித்ததில் ராத்திரி வரை துனியா துனியா என்று அறையக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு சமூகம், எல்லா சமூகம் மாறி நம் சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஓடுகிறார்கள், நாமும் ஓடுகிறோம். எல்லோரும் அவர் பிள்ளைகளை அப்படி வளர்க்கிறார்கள், நாமும் அப்படி வளர்க்கிறோம். எல்லோரும் அந்த கல்வியை போதிக்கிறார்கள், நாமும் அந்த கல்வியை போதிப்போம். எல்லோரும் நானும் அதில் ஒருவர், அவ்வளவுதான். அப்படித்தான் இந்த சமூகம் போய் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், அழுத்தமாக சொல்லலாம், இதுதான் யதார்த்த நிலை. கவலையோடு சிந்தியுங்கள், பெற்றோர்களை கவலையோடு சிந்தியுங்கள், தாய்மார்களை கவலையோடு சிந்தியுங்கள். நாம் இன்னும் விழிப்புணர்வு அடையவில்லை. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் மதரசாக்களை உருவாக்கி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி அங்கொன்று இங்கொன்று ஆரம்பித்து வைத்து விட்டால் சமூகமே தலைகளை மாறிவிட்டது என்று அல்ல, இன்னும் அதல பாதாளத்திலே போய் கொண்டிருக்கிறது சமூகம். அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு சமூகத்தை மாற்றுகின்ற எல்லா தீய சக்திகளும் இன்றைக்கு மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்ற பெயரில் நீங்கள் புரிந்திருக்கிறீர்களோ புரியவில்லையோ,
எல்லோரும் நாளை அல்லாஹ்விடத்துல விசாரிக்கப்படுவீர்கள். நான் உட்பட, நான் மட்டும் விதிவிலக்கு சொல்லவில்லை, எல்லோரும் விசாரிக்கப்படுவோம் அல்லாஹ்விடத்துல. சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நீ என்ன குர்ஆனிய சமூகம்? என்ன குர்ஆனை பத்தி பேசுற நீ? உனக்கு என்ன இருக்கிறது? அருகதை இருக்கிறது? குர்ஆனுடைய வாழ்க்கை எங்கே பிரதிபலிக்கிறது? கேட்பான கேட்க மாட்டானா? குர்ஆனுக்கு சொந்தக்காரன் கேட்பான். அவனுடைய புத்தகம், அவனுடைய டைரக்ஷன், அவனுடைய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை நீ ஏன் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டாய்? உனக்கு என்ன இல்லை இந்த குர்ஆன்ல? நீ கண்டவன் சொல்லக்கூடிய போதனைகளுக்கு பின்னால் எல்லாம் ஓடி ஓடி போனாய். துனியாவை சேகரிக்கும் சேர்ப்பதற்கும் நல்ல வாழ்வதற்கும் கண்டவனுடைய வழிகாட்டுதலை எல்லாம் பின்பற்றி ஓடி ஓடி என்று ஓடினாயே. ஏன் அதுக்கெல்லாம் அவனுக்கு குர்ஆன் வழிகாட்டலையா? குர்ஆன்ல அப்படி ஒண்ணு இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? அதை கேட்பான். அப்படிதான் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். குர்ஆன்ல ஒண்ணு இல்ல, வாழ்வதற்குண்டான வழிகாட்டுதல் குர்ஆன்ல இல்ல, சம்பாதிக்கிறதுக்கு குர்ஆன் வழிகாட்ட இல்லை, சொத்து சேர்ப்பதற்கு குர்ஆன் வழிகாட்டவில்லை, படிப்பதற்கு குர்ஆன் வழிகாட்டவில்லை. அது எல்லாம் மேலநாட்டுக்காரன், அவன் டைரக்ஷன், அவன் வழிகாட்டணும். என்னென்ன முதலில் எல்லாம் கல்வியினுடைய வளர்ச்சி கொண்டு வர வேண்டும், எதை கொண்டு வர வேண்டும், அவங்க காட்டுறானா? அவருடைய வழிகாட்டல் எல்லாம் கொட்டிச்சவரு. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே இந்த சமூகம் கல்வியை கற்றது, பொருளை தேடியது, வியாபாரம் செய்தது, தொழில் செய்தது, ஆட்சி அதிகாரங்கள் செய்தது. அந்த நேரத்திலே சமூகம் தலைநிமிர்ந்திருந்தது. உலகத்தின் பெரும் பகுதியை ஆட்சி செய்த சமூகம் குர்ஆனிய சமூகம். குர்ஆனுக்கு பின்னால் போனதால் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். குர்ஆனுக்கு பின்னால் போனதால் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் நம்பினார்கள். எல்லாம் இந்த குர்ஆனில் இருக்கிறது. இப்படி நம்புக சமூகமே. நாம் நம்புவதற்கு தயார் இல்லை. அப்படி நம்பியிருந்தால் கண்டவன் பின்னால போக மாட்டோம். கண்ட கல்வி ஸ்தாபனத்துக்கு எல்லாம் நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் அடமானம் வைக்க மாட்டோம். அவன் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவன் ஒரு டிகிரி வாங்கி வந்து விட்டு கைரரை சம்பாதித்து விட வேண்டும், அதிலே நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் புரிய அறிக்கிறார்கள் தவிர அவனுக்கு பேசிக் பவுண்டேஷன், அவனுடைய இதயத்திலே என்ன விதைக்கப்படுகிறது அதை பற்றி பெற்றோர்களுக்கு கவலை இல்லை. நான் அடித்து சொல்கிறேன். அதனால்தான் ஓடோடி செல்கிறார்கள். வாசலில் இருக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனத்தை விட்டு விட்டு பல மைல்கள் காப்பால் கொண்டு ஓடோடி சென்று சேர்க்கிறார்கள். வாசலுக்கிட்டே இருக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களை விட்டு விட்டு எங்கே கொண்டு சேர்க்கிறார்கள். அங்கே அது கிடைக்கிறது, இங்கே இது கிடைக்கிறது, அங்க படிச்சா அவன் அத்தனை உலகத்தை அவளை கத்து பிடிச்சான். அப்படி கொண்டு சேர்த்த பார்க்க ஒருவர் கண்கலங்கி அழுதாரு. நேற்று ஒருவர், என் பிள்ளை கொடுங்க ஒண்ணு அங்க கொண்டு சேர்த்துட்டேன், இப்ப அவன் அழுதான், ஆஸ்திரேலியா சாப்பாடு இல்ல ஒண்ணு இல்ல பாரு கவலை பாரு கூட யாண்டா குடிச்சாங்க. வாசல்ல இருக்கிறது அல்லாஹ் உனக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறான். அதுக்கு உனக்கு பயப்பில்லை. இதுதான் சமூகம். சமூகம் கெட்டு குட்டிச்சோரா போறதுக்கு காரணம் இதுதான். தேடி அடையலாம். கண்டவனுடைய வாசலை தேடி தேடி ஓடுகிறான். தன் சந்ததிகளை நாசமாவதற்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கறதுக்கு சொன்னா பரவாயில்ல, அங்க கொண்டு போய் சேர்த்தா நல்ல குர்ஆன் அடிப்படையில பிள்ளைகளுக்கு நல்ல உருவாக்குறாங்க. அவன் படிக்கக்கூடிய நேரத்திலே அவன் ஆவிதாயிடுவான், குர்ஆனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சிடுவான். ஒரே நேரத்துல அவன் பிளஸ் 2 முடிச்சிடுவான். ஒரே நேரத்துல பிளஸ் 2 முடிக்கும் போது ஒரு தாயாக மாறிடுவான். இப்படி சேரு நிறைய கல்வத்தாமல் இருக்கத்தான் செய்கிறது. யாருங்க தாராளம் செய்யறான், வரவேற்போம். இன்னைக்கு அது நடக்கிறான். எத்தனை பேர் நம்ம ஊர்ல அப்படி சேர்த்துருக்காங்க. காரணம் என்னால இவங்களுடைய நம்பிக்கை என்ன இல்ல, இங்க அதெல்லாம் கிடையாது. நம்ம இப்படி செய்தால்தான் நம்ம வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியும். இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் உருவாக்குனாதான் அவன் எதிர்காலத்தில் தலைநிமிர்ந்து நிற்பான். கையிலே காசு கிடைக்கும். அவங்க அங்க போகலாம், கனடாக்கு போகலாம், அமெரிக்கா போகலாம், லண்டனுக்கு போகலாம், அனுப்பி வைக்கலாம், நல்ல பொண்ணு கிடைக்கும். அது சுபஹானல்லாஹ். காரணம் நம்பிக்கை இழந்து விட்டது இந்த சமூகம். குர்ஆனிய சமூகம் குர்ஆன்ல நம்பிக்கை இழந்து விட்டது. இந்த ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் யார் பேசுறா? அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் பேசுறான் நம்மை பார்த்து. காதுல விழுதோ இல்லையோ தெரியவில்லை. இன்ன ஹாதல் குர்ஆன்
இந்த குர்ஆன், உங்களுடைய கையிலே இருக்கின்ற இந்த குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், உனக்கு நேரான பாதையிலே ஒண்ணு கொண்டு போய் சேர்ப்பதற்கு, உன்னை நேர்த்தியானவனாக ஆக்குவதற்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் நிச்சயமாக இந்த குர்ஆன் உனக்கு வழிகாட்டுகிறது. அந்த ரப்பு சொல்றா பாருங்க, எவனோ சொல்லல, கட்சிக்காரன் சொல்லல, பள்ளிக்கூடம் நடத்தக்கூடியவன் சொல்லல, ஆசை காட்டல. ரப்பு மனிதரை எல்லாம் படைத்து வளர்த்து ரட்சித்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் சொல்கிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். எது உனக்கு நேரான பாதையோ, உனக்கு எது நேர்த்தியோ, உனக்கு எது நல்லதோ அதற்கு வழிகாட்டு இந்த குர்ஆன். இதை விட்டு நீ எங்கேயும் போவாத. வயுபஷ்ஷிருல் முஃமினீன், வயுபஷ்ஷிருல் முஃமினீன், மூமின்களுக்கு அது பஷாரத்து சொல்கிறது. பஷாரத்துனா என்ன? நற்செய்தி சொல்கிறது. புஷ்ரா, நற்செய்தி, மூமின்களுக்கு நற்செய்தி சொல்கிறது. வயுபஷ்ஷிருல் முஃமினீன அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. இந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே யார் சரியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான நற்கூலி அவர்களுக்கு இருக்கிறது என்று அந்த குர்ஆன் அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறது. அல்லாஹ் வாழ்த்து சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இதை விட என்ன வேணும்? அவன் சும்மா விடல, அடுத்து சொல்கிறான், وَأَنَّ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ أَعْتَدْنَا لَهُمْ عَذَابًا أَلِيمًا. மேலும் நிச்சயமாக யார் ஆகிரத்தை நம்பாமல், ஆகிரத்து மீது விசுவாசம் கொள்ளாமல், ஆகிரத்துக்காக மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி பாடுபடாமல் அவனுடைய கண் முன்னால் இந்த உலக வாழ்க்கை தான் பெரிது என நம்பி அவன் ஏமாந்தானோ, அன்னல்லதீன லா யுமினூன பில் ஆகிரா அஅதனா லஹும் அஸாபன் அலீமா, அவனுக்கு கடுமையான வேதனை கொடுக்கக்கூடிய நரகத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். இதுவும் அல்லாஹ் தான் சொல்றான், அதுவும் அல்லாஹ் தான் சொல்றான். சொர்க்கமும் அவன் கையில் தான், நரகமும் அவன் கையில் தான். எது வேணும், எதில் அவன் நம்மை போட வேண்டும், அதுதான் தீர்மானிக்க வேண்டும். இந்த சமூகம், குர்ஆனிய சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகம் தீர்மானிக்க வேண்டும் நாம் செல்ல போகக்கூடிய இடம் எது என்று. அங்க போய் நின்றுட்டு மறுமையில அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்த்து மகிழ வேண்டிய அந்த நேரத்திலே, அல்லாஹ்வின் முன்னிலையிலே நாம் நிறுத்தப்படுகின்ற அந்த நேரத்திலே சந்தோஷமாக அல்லாஹ்வை பார்த்து முகமலர்ச்சி அடைய வேண்டும். அதுதான் நாம் பிறப்பே கொண்ட பெரும் பாக்கியம். உலகையே கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, திங்கிறமோ இல்லையோ, குடிக்கிறமோ இல்லையோ, கஷ்டமோ நஷ்டமோ இல்லை, அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்த்து மகிழ வேண்டும். அவரல்லவா பாக்கியசாலி. உஜூஹுன் யௌமைதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா. எத்தனையோ முகங்கள், செழிப்பான முகங்கள் அந்த ரப்பின் உடைய திருமுகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையும். அந்த மக்களிடத்தில் என்னை நீ ஆக்கி அருவாயாக என்று நல்லவர்கள் பிரார்த்திப்பார்கள். அதுதான் ஒரு மூமினுடைய இலக்கு. அப்படி பார்த்து மகிழ வேண்டிய அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார், யோம யஅல்லுல் ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைத்தனி இத்தகல்து மஅ ரசூலி சபீலா. சிலர் இப்படி இருப்பார்கள். என்ன செய்வார்கள்? ஒரு ஆளுனா நம்புறவன் கதி அங்க கைய கடிச்சிட்டு வருவானா. கை சேதத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே நிற்கக்கூடிய நேரத்தில் ஆத்திரத்துல கைய கடிக்கிறானா, கைய கடிக்கிறான். யோம யஅல்லுல் ஸாலிம் அலா யதைஹி, ரெண்டு கையையும் கடிப்பானா, ஆத்திரத்துல கடிப்பான். அந்த மாதிரி வந்து அல்லாஹ் நம்மள ஆக்கிடக்கூடாது. அந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது. பரிதாபம். அத மாதிரி ஒரு கேவலமான நிலை யாருக்கு வரக்கூடாது, எந்த பூமிக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய முன்னிலையில ஆத்திரத்துல கைய கடிக்கிறான். ஏன்? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம போகக்கூடிய இடம் நரகம் தான். அவன் சொல்வானா, ஏன்டா கை கடிக்க, ஏன் உனக்கு இந்த கதி மறுமையில மாஷர் மைதானத்துல
யாலைத்த நித்தகத்து மகர் ரசூலி சபீலா. நான் உலகத்துல வாழ்ந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன காரியங்களை எல்லாம் நாம் பின்பற்றிருக்க வேண்டுமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது மாதிரி எல்லாம் நாம் வாழ்ந்திருக்க வேண்டுமே. அதையெல்லாம் தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு கண்டவனெல்லாம் சொன்னதை எல்லாம் கேட்டு நான் வாழ்ந்தேனே. யாலைத்த நித்தகத்து மகர் ரசூலி சபீலா யா வைலத்தா லைத்தனி லம் அத்தகிது புலானன் கலீலா. நான் இன்னவரையும் என்னுடைய வழிகாட்டியாக, என்னுடைய தலைவராக, என்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றம் செய்யக்கூடியவராக அவரையெல்லாம் நான் கண்மூடி பின்பற்றி விட்டேனே. அது அவல்ல நீ அணிதிக்கிறீ. அந்த பாவிகள் என்னை வழிதவரச் செய்து விட்டார்கள். அணி திக்ர் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய போதனைகளை விட்டோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டோம், என்னை அவர்கள் வழிதவரச் செய்து விட்டார்கள். யா அல்லாஹ், இந்த பாவிகளுக்கு நீ 2 மடங்கு அதாவது கொடு, தண்டனை கொடு சொல்லி அவன் நாளை பிரார்த்திப்பான். என்ன பிரயோஜனம்? அங்க போய் நின்றுட்டு நீ இவனுக்கு 2 மடங்கு கொடு, அதாவது ஏன் உனக்கு என்ன 1 மடங்கா, நீ ஓகேனா? அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிலைமை அன்பு சோதனை கதையெல்லாம் கப்சா இல்ல, கதையெல்லாம் கப்சா இல்ல. நாளைக்கு நடக்க போகுது, யார் நாளையில அல்லாஹ்க்கு முன்னிலையில இதெல்லாம் நடக்க போகுது. அப்படி நடக்கின்ற அந்த காட்சியிலிருந்து, அந்த விபரீதமான அந்த நிலையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு குர்ஆனோடு உள்ள தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு இந்த சமூகம் மிக தூரத்தில் இருக்கிறது என்றால், நான் பேசுவது, நான் சொல்வது சமூகம் என்று சொல்லக்கூடியவர்களை, குறிப்பாக நான் சொல்வது இஸ்லாத்தோடு ஒன்றிருக்கக்கூடியவர்கள், கொஞ்சமாவது மார்க்க பற்று உள்ளவர்கள், தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர்கள், கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் உள்ளவர்கள். ஆனா ஒரு பெருங்கொண்ட சமூகம் இருக்கிறது. அல்லாஹ்வும் இல்ல, மார்க்கவும் இல்ல, துனியாவும் இல்ல, ஆகிரத்தும் இல்ல சொல்லிட்டு கண்மூடித்தனமா கண்டதை காட்சி கொண்டதை வாழக்கூடிய சமூகம் நம் சமூகத்தில் இஸ்லாமிய பேர்தாயிகள் நிறைய இருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு மார்க்கத்துக்கும் கடுகளவு சம்பந்தம் இல்லை, அவங்கள பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் தான் அவங்களுக்கு நேர்வழி காட்டணும். நிறைய இருக்கிறாங்க சமூகத்துல. ஈமான் இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது, ஈமான் இஸ்லாம் அறவே தெரியாத நிறைய பேர் இருக்காங்க நம்ம சமூகத்துல. இது நீங்க ஆழமா உள்ள போய் பார்த்தா தெரியும் எங்க எப்படி இருக்காங்க. நான் சொல்லுறது யாருன்னா, இந்த மார்க்கத்தோட தொடர்புடையவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் 5 நேரம் தொழணும் ஆசைப்படக்கூடிய, ஜும்மாவாவது தொழணும் என்ற தொழுகையோடு கொஞ்சம் ஈடுபாடுகள் உள்ளவர்களுக்கு சமூகம் இருக்காங்களா இல்லையா, அவர்களை பொறுத்தவரையிலும் அவர்களும் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். அவர்களும் குர்ஆன் விஷயத்தில் ரொம்ப பின்னங்கிதான் இருக்கிறார்கள். அந்த கோஷ்டியாவது அவன் என்ன சொன்னாலும் ஏறாது, இந்த எரும மாட்டுக்கு மேல மழை பெஞ்ச மாதிரி, அவ்வளவுதான், அது போக்கு. ஆனா இவர்கள் அப்படி அல்ல, சொன்னால் கொஞ்சம் ஈர்க்கப்படுவார்கள் என்ற அடிப்படையில் நாம் சொல்கிறோம். தொழுகையாளிகள் கூட தொழக்கூடியவர்கள், 5 நேரம் தொழக்கூடியவர்கள், இந்த தொழுகையினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய, உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருக்கக்கூடிய, தொழுகைக்கு உயிர் ஊட்டக்கூடிய முக்கியமான ஒரு சக்தி, ஒரு சார்ஜர் கொடுக்கக்கூடியதான் குர்ஆனுடைய வசனங்கள். என்ன வசனம்? சூரத்துல் ஃபாத்திஹா. நல்ல விளையாடுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா தான் தொழுகைக்கு உயிரோட்டத்தை கொடுக்கிறது, உயிரோட்டம் உள்ளதாக இந்த தொழுகையை மாற்றுகிறது. நல்ல விளையாடுங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, குர்ஆனிய சமூகத்தை பத்தி பேசும்போது குர்ஆன் உள்ள ஒரு சின்ன சூரா, ரொம்ப சிம்பிளான சூரா, சின்ன 7 வசனங்களை கொண்டது. அதை கூட இந்த நம் சமூகத்தில் உள்ள தொழுகையாளிகள் கூட தெரியாமல் இருக்கிறார்களே, அதுதான் வேதனைப்படுறோம். அப்ப என்ன தொழுகை, அப்ப என்ன உயிரோட்டம் தொழுகையில? பேரளவுக்கா, சடங்கா தொழுகை? சடங்காக ஆக்கிவிட்ட சமூகம் குர்ஆனிய சமூகமாக ஆகாது. நம்ம சொல்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். திரும்ப திரும்ப சொல்றோம், யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையிலே ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை, அவுட்டு. ஓதவில்லைன்னா என்ன அர்த்தம்? சும்மா சம்பிரதாயத்தை வாய்க்கு போறதா? இல்ல, அர்த்தம் தெரிந்து ஓத வேண்டும் சூரத்துல் ஃபாத்திஹாவை. நான் எல்லாத்தையும் கேட்கிறேன், உங்களை உங்க இதயத்துல போய் பூந்து நான் பார்க்க முடியாது, அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். தெரிந்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பாக்கியசாலிகள். நீங்களே உங்களை கேளுங்கள். நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில ஓதுறேனே, ரக்காத்திலும் நான் அர்த்தம் தெரிந்து ஓதுறேனா, அர்த்தம் தெரியாமல் ஓதுறேனா? இதை நீங்க கேளுங்க. என்னுடைய கேள்வி நியாயமானதா இல்லையா?
என்னுடைய கேள்வி, நான் கேட்கக்கூடிய ஜும்மா மேலே நின்று நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்காக வேண்டி, எனக்காக வந்தால் உங்களுக்காக வேண்டி. அர்த்தம் தெரியாமல் நீங்கள் இவ்வளவு காலம் ஓதி இருந்தால் இன்றையோடு அதை மூட்டை கட்டி வச்சுட்டு தெரிய ஆரம்பிங்க. வீட்டுல போன உடனே தெரிந்து ஒவ்வொரு ரக்காத்திலே தொழுகையில நிற்கும் போது ஒவ்வொரு சூறாவும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் போது ஃபாலோ ஆகும். அர்த்தம் ஃபாலோ ஆகிட்டே இருக்கணும். அர் ரஹ்மான் ரஹீம் குர்ஆனுக்கு வசனங்க, குர்ஆனுடைய தாய்ங்க அது இல்லாத தொழுகை இல்லைங்க. அப்படின்னு என்ன சும்மா பேரளவில் அரபி எழுத்துக்களை சொல்லிட்டு போறதுக்கா அல்லாஹ் சொல்றான்? இல்ல, அல்லாஹ்வுக்கும் நமக்கு இடையில உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள். அல்லாஹ்ட பேசுறோம், யா அல்லாஹ் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க, பேச்சு உரையாடல். அந்த உரையாடல் என்ன என்று தெரியாமல் தொழுகையை தொழுது கொண்டிருந்தால் எப்படி அந்த தொழுகை உயிரோட்டமுள்ள தொழுகையாக ஆகும்? உயிரற்ற தொழுகை, உயிரிட்டு இல்லாத சமூகம். எனவே மற்றவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். தொழுகையாளிகள், தொலை வரக்கூடிய ஆண்கள், தொழக்கூடிய பெண்கள், அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் குறைந்தபட்சம் இந்த சூரத்தில் ஃபாத்தியாவை பொருளோடு நான் ஓதுகின்ற பொழுது பொருளை தெரிந்து ஃபாலோ பண்ணி நான் ஓதுவேன் என்ற ஒரு முடிவுக்கு வாருங்கள். குறைந்தபட்சம் அப்ப குர்ஆனிய சமுதாயமாக படிப்பு நீங்க அந்த தொடர்பை ஏற்படுத்திட்டா, அந்த நிலையை நீங்க உருவாக்கிட்டா, நிச்சயம் நான் சொல்றேன் அடுத்த கட்டமா அந்த சூறா விட்டுட்டு அடுத்தது தெரிய வேண்டும் என்ற ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்திலே போட்டு விடுவான். ஆர்வம் வந்துடும், அடுத்தது தெரியணும், அடுத்த சூறா தெரியணும். இந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். காலமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சமூகம் இன்னும் விழிப்புணர்வு அடைந்ததாக தெரியவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, என்ன தாய்மார்களை, விழிப்புணர்வு அடைந்த சமூகமாக மாறுங்கள், குர்ஆனிய சமூகமாக மாறுங்கள். நாளைக்கு இந்த குர்ஆன் தான் நமக்காக வேண்டி பரிந்துரை செய்யும், வேற எந்த வகையிலும் பரிந்துரை செய்ய மாட்டான். கட்சிக்காரனோ ஆட்சியாளனோ தலைவனோ பாப்பாவோ உம்மாவோ ஒருவேளை நமக்கு பரிந்துரை செய்ய மாட்டான். குர்ஆன் நமக்கு ரெக்கமெண்டேஷன் செய்யும். குர்ஆன் நமக்காக வேண்டி ரெக்கமெண்டேஷன் செய்யும். எப்ப செய்யும்? குர்ஆனை தெரிந்திருந்தால் அது என்ன பேசுகிறது, என்ன சொல்லுகிறது என்று தெரிந்து சொல்லும். அது நமக்கு பரிந்துரை செய்யும். தெரியாமல் கண்மூடித்தனமா வைத்திருந்தா அது நமக்கு சாபம் போடும். அல்லாஹ் காப்பாற்று. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை உண்மையிலேயே குர்ஆனிய சமூகமாக, குர்ஆனோடு தொடர்புள்ள சமூகமாக, குர்ஆனை தெரிந்து புரிந்து அதன் அடிப்படையில் முடிந்த அளவிற்கு வாழ முயற்சிக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அக்குல் கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ அஸ்தாபி அன்னி வ அன்கும் அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.